சென்னை ஆவடியில் 140 கிலோ கஞ்சா மற்றும் 2000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆவடியை போதை கூடாரமாக மாற்றி வரும் கும்பலுக்கு முதல் செக் வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? பைக் ரைடர் போல பயணித்து ஒரிசா வரை சென்று கஞ்சா வாங்கி வந்து சென்னையில் விற்று வந்த நபர் கிலோ கணக்கில் கஞ்சா கடத்தி பொட்டலம் போட்டு பணம் பார்த்த சம்பவம். ஆவடியை ஆட்டி படைத்த கஞ்சா சப்ளையருக்கு எண்டு கார்டு போடப்பட்டதன் பின்னணி என்ன? தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை போலீசாரின் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை ஆவடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அயப்பாக்கம் பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் போலீசாரை கண்டு சில இளைஞர்கள் தப்பி ஓடியுள்ளனர். அவர்களை துரத்தி பிடித்து சோதனை நடத்திய போது அவர்களிடம் சிறு கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது கைப்பற்றப்பட்டது. உடனே அவர்களை பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க தயாளன் என்ற போதைப்பொருள் சப்ளையர் பற்றி திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. பின்னர் தனிப்படை அமைத்து தயாளனை பிடித்து புடிந்தெடுக்க ஆவடி ஜேபி எஸ்டேட் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சா போலீசாரிடம் சிக்கியது. கைது செய்யப்பட்ட தயாளன் ரைடர் ஜாக்கெட்டுகளை அணிந்து கொண்டு நண்பர்களுடன் அடிக்கடி பைக் ரைடு செல்வதாக கூறிவிட்டு ஒரிசா வரை பயணித்துள்ளார். அங்கு உயர் ரக கஞ்சாவை கிலோ கணக்கில் வாங்கி பைக்கின் பின் இருக்கையில் வைத்து கட்டிக்கொண்டு நெடுஞ்சாலைகளில் பயணிக்காமல் கிராம மற்றும் ஊர் சாலை வழியாகவே பயணித்து தமிழ்நாட்டிற்குள் கடத்தி வந்துள்ளார். பின்னர் அதை சிறு சிறு பொட்டலங்களாக போட்டு உள்ளூரில் சப்ளை செய்து வந்துள்ளார். தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு மட்டும் 30 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். அப்பொழுது ஏற்கனவே எவ்வளவு ரூபாய்க்கு கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு பணம் பார்த்திருப்பார் என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தயாளனுக்கு கஞ்சா சப்ளை செய்தது யார், அதை உள்ளூரில் விலை கொடுத்து வாங்கிய லோக்கல் குருவி யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல ஆவடி அருகே உள்ள அயப்பாக்கம் பகுதியில் 40 கிலோ கஞ்சா மற்றும் 2000 போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.